பொண்ணோட சமையல் பார்க்குற இனியவர்களுக்கு வணக்கம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அரளிப்பூ வாய்க்கா உரமாக வச்சு பூத்து குலுங்கி கிடக்குதும்மா. வாய்க்காலில் தண்ணி அடைச்சிட்டாங்க. தண்ணி இருக்கும்போது ஒரு நாளைக்கு காட்டுறேன் உங்களுக்கு. இது எங்கள் வீட்டு வாசலில் நான் வச்சுருக்கேன் வாய்க்கா உரமாக. இதோ இந்த வீடு இந்த பாருங்கள், அப்படியே ரோடு அப்படியே வாய்க்கா சூப்பராக இருக்கா. எங்கள் வீட்டில் வரிசையாக அரளி செடி வச்சுருக்கு. இப்போ கூட கொஞ்சம் வச்சார். முருங்கைக்கன்று வச்சா அது வரமாட்டுது, ஆடு கடிச்சிடுது. அரளிப்பூ எப்பயுமே சாமிக்கு போடுறதுக்காக நந்தியாவட்டை அரளி எல்லாமே வளர்த்து வச்சுருக்கோம். தண்ணி இருக்கும்போது பிரச்சனை இல்லை, தண்ணி இல்லாதப்போ கொஞ்சம் ஊற்றணும், அவ்வளோதான். நந்தியாவட்டை செடி வெள்ளை இருக்குது. வெள்ளை இருக்கம்பூ நிறைய அரளி நட்டு வச்சுருக்காரு புதுசாக. இப்போது இது அடுக்கு அரளி அந்த பூ நித்திய கல்யாணி பூ எல்லாம் வரிசை அப்படியே நட்டு வச்சுருக்கு. எங்கள் வீடு முடிகிற வரைக்கும் இதெல்லாம் எங்கள் வீட்டு காம்பவுண்டு தான், அது முடிகிற வரைக்கும் நட்டு வச்சுருக்காரு. இன்றைக்கி ஒரு கோலம் போட்ட கோலம் தான். ஏற்கனவே மருதாணி செடி இருக்குது எங்கள் வீட்டில். அப்புறம் என்னது மாதுளம்பூ. இது ஒரு வெள்ளைப்பூ பூக்கும். இது நிற்க முடியல, பூக்களை இன்னும். இந்த மாதிரி ஒரு வெள்ளைப்பூ பூக்கும். இது கத்தாழை, 2 பக்கமும் கத்தாழை வச்சுருக்கு. இன்றைக்கி போட்ட கோலம் பாருங்கள், இதான் கோலம். இந்த கோலம் மாவு இல்லை, இது அப்படியே சாக் பீஸ் மாரி ஆந்திராவில் விற்கிது. இவர் அந்த நாமகிரிக்கு போவார், அங்கே ஒரு பைரவர் கோயில் இருக்குது. அப்புறம் சுரக்கா சித்தர் கோயிலுக்கு போவார், அங்கேருந்து வாங்கிட்டு வருவார் இந்த சாக் பீஸ். இதை ஈரத்துலேயே போட்டோம்னா அப்படியே அழகாக பட்டையாக போடலாம், சூப்பராக வரும். இதான் இன்றைக்கி போட்ட கோலம். அவ்வளோதான் மக்களே. கோழிக்கு தீனி போடுவோம். எல்லா கோழியும் போயிருக்கு மேயறதுக்கு. தென்னம்பிள்ளை வளர்த்து வச்சுருக்கோம் பாருங்கள். எப்போ பாரு பதியம் போட்டு வர்றவங்க போகிறவங்களுக்கு கோயிலுங்களுக்கு ஏதாச்சும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். பதியம் போட்டு வச்சுருக்காரு தென்னம்பிள்ளை. இது எல்லாம் கொரியரில் அனுப்ப முடியுமா? அவங்களுக்கெல்லாம் வேணுமா? 150 ரூபாய் 100 ரூபாய் கேட்குறவங்களுக்கு விலை கொடுப்பாரு. கோயில்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவார். தேங்காய் பறித்து கிடக்கு. இல்லை 5 காய் 100 ரூபாய், 5 காய் 100 ரூபான்னு கொடுத்து. நிறைய தென்னை மரம்லாம் இருக்குது எங்கள் வீட்டில். ஒரு 13 தென்னை மரம் இருக்குது. இது எங்கள் வீட்டு துளசி மாடம் புதுசாக வச்சு, அது செடி செத்து போச்சு. இந்த பாருங்கள் கோழியை. ஐயோ, பார்த்தோன்னே ஓடுது, பயந்துக்கிட்டேன்.